யாவே தேவனுக்கு என்ன வேண்டும்? பைபிள் எதை பற்றியது? தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து அதை ஒழுங்கு செய்ததின் நோக்கம் வானத்தையும் பூமியும் ராஜரிகம் செய்ய மற்றும் மனிதர்கள் மத்தியில் உலாவி மனிதர்களுடன் உறவில் இருக்க. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடியினால் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். பாபேல் என்ற கோபுரத்தை மனிதர்கள் கட்டினார்கள். ஏனென்றால் தேவன் மீண்டும் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்கள் நோக்கம் தவறாக இருந்தபடியினால் தேவன் அந்த திட்டத்தை நிராகரித்து ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்து ஆபிரகாமின் வம்சத்தின் மூலம் மீண்டும் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்பினார். எகிப்தில் அடிமைகளாக இருந்த ஆபிரகாமின் சந்ததியை மோசேயின் மூலம் மீட்டு மோசேயின் இடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட திட்டங்களை தந்தார். மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்திலும் சாலமோனின் தேவாலயத்திலும் தேவன் வாசம் செய்தார். தேவ மகிமை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் தேவ பிரசனம் தேவாலயத்தை விட்டு விலகியது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆதாம் ஏவாளை போல் தேவன் தன்னை இடத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள், அடிமைகளாக சென்றார்கள். தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பிய இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாகவே வாழ்ந்தார்கள். தங்கள் சொந்த தேசத்திலே அடிமைகளாகவே வாழ்ந்தார்கள். தேவாலயத்தை கட்டினார்கள். ஆனால் இந்த தேவாலயத்தில் தேவ பிரசனமோ உடன்படிக்கை பெட்டியோ ஊரியம் துமியமோ இல்லை. தேவ பிரசனம் இஸ்ரவேலர்கள் நடுவில் மீண்டும் வந்தது, மாமிசமாக வந்தது, இயேசு கிறிஸ்துவாக வந்தது. அவருடைய மகிமையை யூதர்களும் கண்டார்கள், புறஜாதியானரும் கண்டார்கள். இயேசு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதை யூதர்களுக்கும் பிரசங்கித்தார், புறஜாதியாரும் அதை கேட்டார்கள். குறிப்பாக இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை சொன்னார். முதலாவது, பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளனை அனுப்பப் போகிறேன் என்றும், இரண்டாவது, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றும், நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் வசிக்கும்படி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். இயேசு பரமேறிய பிறகு தேவன் அவர் சொன்னபடி பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய சீஷர்களுக்கு தந்தார். மனிதர்கள் தேவனுடைய ஆலயமாக மாறினார்கள். தேவ பிரசனம் மனிதருக்குள் இறங்கியது. இயேசுவின் சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், தேவனுடைய ஆலயமாக மாறினார்கள். தேவன் மனிதனோடு இருப்பதின் நோக்கம் தேவ திட்டத்தையும் தேவ நோக்கங்களையும் மனிதன் அறிந்து தேவ திட்டத்தையும் நோக்கத்தையும் செயல்படுத்துவதே ஆகும். தேவன் மனிதனோடு இருப்பதின் நோக்கம் தேவ திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் மனிதன் அறிந்து அதை நிறைவேற்றுவதே ஆகும். பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்து பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் தேவனிடத்தில் சேருகின்ற ஸ்லாக்கியத்தை பெற்று தந்தார். தேவனுடைய பிரசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் மாத்திரமே இதற்கு முன்பு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் சகல ஜனங்களிலும், சகல கோத்திரங்களிலும், சகல பாஷக்காரர்களிலும் இருந்து பரிசுத்த ஆவியினால் அனைவரையும் தேவனிடத்தில் கிட்டி சேர்த்தார். தேவன் ஆயத்தம் பண்ணுகிற புதிய வானம் புதிய பூமியில் சகல பாஷக்காரரும், சகல ஜாதிகளும், சகல கோத்திரத்தாரும் இருப்பார்கள். இதோ மனிதர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. புதிய வானம் புதிய பூமியில் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மனிதர்கள் மத்தியில் மீண்டும் வாசம் செய்வார். இதுவே வேதாகமத்துடைய கதையாகும். ஆமேன். Thank you for listening.